நம்ம முக்கியமான ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். நியூ டெல்லி தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் இடையிலான அந்த போட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போதைய தொடக்க நிலையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதை முக்கியமான ஒரு தகவலாக நாம் பார்க்கிறோம். புதுடெல்லியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 கட்சிகளுடைய வேட்பாளர்களுமே அங்கு களம் காண்கிறார்கள். பாஜக தரப்பில் பர்வேஷ், அதே போன்று ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரசிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தினுடைய மகன் சந்தீப் தீட்சித் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். அதே போன்று மணீஷ் சிசோடியாவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற அந்த தகவலையும் நாம் தற்போது பார்க்கிறோம். அங்கு பாஜக வேட்பாளர் தர்விந்தர் சிங் மர்வா அவருக்கும் மணீஷ் சிசோடியாவுக்கும் இடையேயான அந்த போட்டியில் தற்போதைய நிலவரப்படி மணீஷ் சிசோடியா பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற அந்த தகவலை நாம் பார்த்து வருகிறோம். மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மிகவும் தொடக்க நிலைதான் என்றாலும் கூட இந்த தொடக்க நிலை பின்னடைவும் முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த இருவருமே முக்கியமான ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் என்றாலும் கூட அந்த மத கொள்கை விவகாரத்தில் கைதாகி சிறையில் இருந்தவர்கள் என்ற அந்த பார்வை இதில் முக்கியமாக முன்வைக்கப்படும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி சோம்நாத் பாரதி அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அந்த தகவலையும் நாம் பார்க்கிறோம். பர்வேஷ் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையேயான போட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பின்னடைவு, அதே போன்று மணீஷ் சிசோடியாவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை பார்க்கிறோம். அடுத்ததாக இது தொடர்பான கருத்துக்களை நாம் திரு எஸ்.ஜே. சூர்யாவிடம் பெறலாம். திரு எஸ்.ஜே. சூர்யா, பாஜக 26 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வெற்றியை பதிவு செய்யுமா டெல்லியில? எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை இருக்கு பாஜகவுக்கு? முதல் விஷயம், இது மும்முனை போட்டின்றதை நான் ஏற்றுக்கல. ஏனென்றால் கடந்த தேர்தலில் கடந்த 2 சட்டமன்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை. 2015 9% வாக்குகளை வாங்கியவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் வெறும் 4% வாக்குகள். தோராயமாக நீங்கள் ஓட்டு எண்ணிக்கையிலே பார்த்தீங்கன்னா 3,95,000 வாக்குகள் தான் டெல்லி முழுக்க காங்கிரஸ் வாங்கிய ஓட்டுகள். இதே ஆம் ஆத்மி கட்சி 48 லட்சம், பாரதிய ஜனதா கட்சி 36 லட்சம். அதனால் இது 2 முனை போட்டி. ஆம் ஆத்மி கட்சியா பாஜக அப்படின்ற ஒரு தேர்தல் தான் அது. இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ராம்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஊழல் தான் மிக பிரதானமாக இருக்குது. அதாவது ஊழல்னா இந்த மதுபான ஊழல் அதெல்லாம் 2வதாக தள்ளி வச்சிடலாம். அந்த ஷீஷ் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ முதல்வர் வீடு, அந்த முதல்வர் வீட்டுக்கு வந்து 90 கோடி ரூபாய் செலவு செய்து மிக மிக ஆடம்பரமாக அந்த டைல்ஸ்லாம் கூட ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செஞ்சு ஒரு டாய்லெட் கிளாசெட் வந்து 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கையில் இது ஒவ்வொன்றும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது முதல்வர் அலுவலகத்திற்கு அதிகபட்சமாக 5 ஆண்டுகளில் 8 கோடி ரூபாய் தான் நீங்கள் புனரமைப்புக்கு செலவு செய்யலாம்னா 2022ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டுமே 38 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவால் செலவு செய்திருக்கிறார். 23-24 கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 85 கோடி ரூபாய் வருது. அது புகைப்படங்களோட வீடியோக்களோட மக்களுக்கு காண்பிக்கப்பட்டதால் மிகப்பெரிய ஒரு கோவத்திலையும் அதிர்ச்சியிலும் இருக்காங்க. ஏனென்றால் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் முதல்வரானாலும் அமைச்சரானாலும் எந்த விஐபி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டோம், அரசாங்க வாகனம் கூட எடுத்துக்க மாட்டோம், அந்த செக்யூரிட்டி வாகனங்கள் கூட எடுத்துக்க மாட்டோம், மிக எளிமையான முறையில் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்ததுனால அந்த அதிகாரம் தலைக்கு ஏறியதால் எப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப வாழ்க்கையை அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்ந்தார் அப்படின்றத மக்கள் பார்த்து கொதிப்படைந்திருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் கூட அப்படியான ஒரு கோபம் மக்கள் கிட்ட இருந்தாலும், அதே மாதிரி 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆம் ஆத்மி ஆட்சியில இருந்திருக்காங்க, முழுமையான ஆட்சியில இருந்திருக்காங்க. இப்போ அதை தாண்டி அந்த ஆன்டி இன்கியூம்பன்சி, நீங்க சொல்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இருந்தாலும் இந்த அளவுக்கு குறைவான டிஃபரன்ஸ் இருக்க தேவையில்லை. இப்போ இது ஒரு தொடக்க நிலை தான் அப்படின்னாலும் கூட இப்போ இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம பேசும்போதும் ஆம் ஆத்மி 6, பாஜக கூட்டணி 9, காங்கிரஸ் 1 என்ற இந்த எண்ணிக்கை வந்திருக்கு. ஸோ இந்த குறைவான வித்தியாசம் ஏன் வருது? இல்லை, இது ரொம்ப டூ ஏர்லி. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி முதல்வர் துணை முதல்வராக இருந்தவர் 2 பேருமே பின்னடைவு சந்திக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிச்சயமாக இது போக போக இந்த டிஃப்ரென்சஸ் வந்து குறைந்து கருத்து கணிப்புகளில் வந்த மாதிரி குறைந்தபட்சம் 50 இடங்களுக்கு அதிகமாக பிஜேபி வெற்றி பெறுவோம். இப்போ நியூ டெல்லி கான்ஸ்டிடன்சி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மிகப்பெரிய ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துட்டு இருந்தது. அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க. இப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆதிஷி மர்லேனா அவர்களும் பின்னடைவில் இருக்காங்க. 2வது பெரிய தலைவராக அந்த கட்சியில் கருதப்படக்கூடிய மணீஷ் சிசோடியா அவரும் பின்னடைவில் இருக்கார். அதனால மெயினாக இருக்கக்கூடிய 5-6 முக்கிய முகங்களே வந்து தோல்வி அடையும் போது மிகப்பெரிய தோல்வியாக அதுவே பெரிய விஷயம். ஏனென்றால் கடந்த சுற்று வரைக்குமே கூட இதுல மாற்றங்களுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2013, 15, 20 3 தேர்தல்களில் இந்த ஒரு நிலைமையே வந்தது கிடையாது.
அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே முழுவதுமாக ஒரு லீடிங், மிகப்பெரிய ஒரு விக்டரி. அதாவது 2015 67 இடங்கள் 70. இந்திய தேர்தல் வரலாற்றிலே ஒருத்தங்க கட்சி ஆரம்பித்து இவ்வளோ அதிகமான இடங்கள் விகிதாச்சார அடிப்படையில் வென்ற வரலாறே கிடையாது. 2020 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, 70 இடங்களில் 62 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. மிகப்பெரிய தோல்வி எல்லாருக்குமே. பிஜேபிக்கு கூட வாக்கு சதவீதம் தக்க வைத்திருந்தால் கூட மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. அப்போ இவ்வளோ பின்னடைவு வரும்போதே மக்கள், அதாவது ஏர்லி அப்சர்வேஷன் எனக்கு என்னன்னா, முதல் சுற்றுகளிலே பின்னடைவு அடையும் போது இது மிகப்பெரிய ஆம் ஆத்மிக்கு எதிரான ஒரு வேவ் எலெக்ஷன் அப்படின்றத இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியுது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரிஞ்ச உடனே அது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். தற்போதைய முதலமைச்சர் அதிஷியும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ரமேஷ் பெட்குரியை எதிர்த்து போட்டியிட்ட நிலையில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற அந்த தகவலையும் பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு தொடக்க நிலைதான். ஆனா இதுல இன்னொரு கேள்வியும் எழுது. இப்போ பாஜக ஆன்டி இன்கும்பன்சி என்ற அந்த ஒரு விஷயம், ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, இதை தாண்டி டெல்லி மக்களுக்கு இதை செய்கிறோம் என்று எந்த விஷயத்தை முன்வைத்து இந்த களத்தை சந்திச்சது? இல்லை, குறிப்பாக இலவசங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் இருந்தால் கூட இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையில் எல்லாருமே இலவசங்கள் அறிவிக்கும் போது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகுது. இப்பவும் பிஜேபி சார்பாக என்ன சொல்கிறோன்னா, அனைத்து கட்சிகளும் ஒரே மேடையில் வந்து இலவசங்கள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தால் அதை ஆதரிக்கக்கூடிய முதல் கட்சியாக இருப்போம்னு சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு சாதகமாக நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டடாக ரீச் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். உதாரணமாக இப்போ குடிசை பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், அன்அப்ரூவ்டு லேஅவுட்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து வீடு கட்டித்தரோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். பிரதமர் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்னாடி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததை போய் ஓப்பன் பண்ணார். ஒரு 1000 வீடுகள் அதை மாடலாக வச்சு வீடு இல்லாமல் குடிசை பகுதியில் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி தருவோன்றது முதல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம். இரண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய இந்த கேன்டீன்ஸ்னு சொல்கிறாங்க, அம்மா உணவகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கே ஒரு உணவகத்தை நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். 5 ரூபாய்க்கு வந்து உணவு யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கோம். இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்விக்கி ஓலாலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயுஷ்மான் காப்பீடு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி டார்கெட்டடாக இல்லாதவர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை சூழ்நிலை மேம்படுவதற்கான பல திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். மூன்றாவது, மகளிர் உரிமை தொகை. அது வந்து முதல்ல பிஜேபி தான் மத்திய பிரதேசத்தில் 2023 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். எங்கள் திட்டம்க்கு அப்புறம் தான் தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டது, மற்ற மாநிலங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வெற்றிகரமான ஒரு திட்டத்தை டெல்லியிலும் இங்க மகளிர் உரிமை தொகை அறிவிச்சாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல நாங்க தான் முதல்ல, மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதனால இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள் டார்கெட்டடா போகக்கூடிய திட்டங்கள். ஓகே, நம்ம